Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் சார். 100 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் தான் தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனை எழுவதற்கான காரணம் என்ன? 100 வருஷமாக இது இல்லை, இப்போ இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதே. என்னுடைய லேண்டை நீங்கள் திருடிட்டீங்க. ஒரு 2-3 தலைமுறை என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்க்காம விட்டாங்க. 4வது தலைமுறை என்னுடைய பிள்ளை சார் அது என்னுடைய லேண்டு, மேடம் ஆட்டையை போட்டாங்கன்னு சொன்னால் 3 வருஷமாக உங்கள் அப்பையும் தாத்தையெல்லாம் பேசாமல் நீ எதுக்கு வரீங்கன்னு கேட்பீங்களா? உரிமையை எப்போது வேண்டுமானாலும் 500 வருஷம் முன்னாடி ராமர் கோயில் இடிக்கப்பட்டது. 150 வருஷமாக கோர்ட்டு கேஸே நடந்துச்சு. 150 வருஷமாக நீ பேசாமல் இப்பயும் பேசுகிறேன்னு கேட்டான்னு அர்த்தம். 500 வருஷம் முன்னாடி இடிச்சிட்டேன்னு இப்போ கேட்டான்னு அர்த்தம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இது எந்த மதத்துக்கும் எதிரான விஷயம் இல்லை, எந்த மதத்துக்கும் தொந்தரவு பண்ணுற விஷயம் இல்லை. அங்கே விளக்கு தூணே, தீபத்தூணே இருக்குது. அது எதுக்கு இருக்குங்கிற கேள்வி இல்லை. தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள், எதுக்காக இருக்குது சொல்லுங்கள். மலை மேலே ஒரு கம்பம் இருக்குது, அந்த கம்பத்துக்கு பேர் தீபத்தூண். என்ன பர்பஸ் சொல்லுங்கள். இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு, இந்த தீபம் ஏற்றுறதுக்கு, அதான தூணே, வேற என்ன கணக்கு? அதில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னால் என்ன? 100 வருஷமாக ஏற்றலை. ஆமாம், நான் ஏற்கிறேன். ஸோ எப்பயுமே ஏற்றக்கூடாதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? 100 வருஷமாக ஏற்றப்படலை உண்மை. 100 வருஷமாக கேட்கலாம், இனிமேல் கேட்கவே கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் கேட்கலான்னு பேசாமல் விட்டுருன்னு சொல்லுமா, அரை மணி நேரத்தில் டவுட் கேளு, இல்லைன்னா உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒத்துக்கலாமா? இப்போ உரிமைப்பட்டவர்கள் தானே பார்க்கணும், யாருக்கு உரிமை தானே பார்க்கணும். அமெரிக்காவில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, விழுப்புரத்தில் லேண்ட் வாங்கியிருக்கிறாரு, அதை ஒருத்தர் கொடி நட்டி உட்காந்து எடுத்து போட்டார். நீங்கள் சொல்லுவீங்க, நீ அமெரிக்காவில் இருந்தல 10 நாள் ஆச்சு இவர் கொடி நட்டி, அவர் குடிசை கட்டார், நீ வரல, அதனால குடிசை கட்டினவர் தான் சொல்லணும். நியாயமா? ஏற்க முடியுமா? நில உரிமையாளர் யாருன்னு பார்க்கணும்ல. அப்போ தீபத்தூன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு? கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதற்காக. அப்போ அங்கே தீபம் ஏற்றாமல் நீங்கள் போறீங்க. சரி, இவர்கள் தீபம் ஏற்றுன்னு வழக்கு போட்டவங்க, பஞ்சாயத்து பண்ணுறவங்க, வன்முறையில் யாருனாலும் நேமிட்டி நினைவு, யாராவது இன்னொரு மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா? இன்னொரு மதத்துக்கு ஆதரவாக ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துகிறாங்களா? அவர்களுக்கு தர்ம சங்கடம் ஏதாவது கொடுக்குறாங்களா? தீபத்தூணில் தீபம் ஏற்றுறேன்றா என்ன பிரச்சனை இருக்க முடியும்? என்னன்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாமல் 1912 வந்திருக்கு, 1916 வந்திருக்கு, 1923 இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் அப்போயுமே இது இவ்வளோ வருஷமாக ஒரு ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, இது மக்களினுடைய அமைதி கொலைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் சொல்கிறாங்களே. அப்போ மறுபடியும் இவ்வளோ வருஷம் எதுக்கு? ப்ரீவீக்லேருந்து இது இருக்குது, சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. எங்கேயாவது இது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு பாருங்க. 2வது, இப்போ நான் கேட்கறது, ஏதாவது ஒரு மதத்துக்கு எதிராக அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்களான்னு கேளு. நான் என் கோயிலில் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது உங்கள் மதம், உங்கள் உணர்வு எங்கே பாதிக்கப்படுது நான் கேட்குறேன். இப்போ பாபரி மசூதி பிரச்சனையில் ஒரு விஷயம் இருந்துச்சு. ராமர் கோவில் தான் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி ஆனது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் ராமர் கோவில் கட்டப்படணும். அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏன்னா ஒரே பிளேஸ், உங்களுக்கு ஒரே இடம், அதில் ஒரு கிரைசிஸ் இருக்குது, நம்ம வி ஹேவ் டு அட்ரஸ் இட். இது அப்படி கிடையாது. நான் இங்கே விளக்கேற்றுறேன் அப்படின்றீங்க. எதிர மசூதி இருக்குங்கிறக்கா பிரச்சனை பண்ண அர்த்தம். இத்தனைக்கும் மசூதி இருக்கிறவர்கள், தர்கா இருக்கிறவர்கள் யாரும் சண்டைக்கு வரல. இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர், திருமாவளவன் சண்டைக்கு வராரு, பேசன்மோகன் சண்டைக்கு வராரு, வீரபாண்டியன் சண்டைக்கு வராரு, எல்லா பெருமக்களும் நீதி அரசரை போட்டு அந்த வாங்குவாங்க. வேற யாரையும் திட்ட முடியாது, நீதிபதியை திட்டுறாங்க, கற்பனைக்கு எட்டாத வகையில் திட்டுறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது சண்டைக்கு வந்திருக்காங்க? அவர்களுடைய ஆட்சேபனைக்குரிய விஷயம் ஏதாவது அங்கே இருக்குதான்னு கேளு. அவர்களுக்கு தொந்தரவு ஏதாவது இருக்குதான்னு கேளு. அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அப்படியே இருக்குது, அவருடைய தர்கா அப்படியே இருக்குது. அங்கே எங்கே சிக்கல்? இங்கே இத்தனைக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு நபர் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கு. இத்தனைக்கு ஒரு 1000 பேர், 1,00,000 பேர், பின்னாடி அவருக்கு 10 பேர் மொத்தமாக கூட போங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நிறைய பேர் கூட போனதுனால தான் அது ரயாட் மாதிரி ஃபார்ம் ஆயிருன்றதுனால நிறுத்தினதா சொல்கிறாங்களே. போகிறதுக்கு நம்ம 4 பேர் இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் கூட வந்தால் நம்ம பார்த்தோம்ல, உங்களுக்கு கரூரில் 10,000 பேருக்கு அனுமதி கேட்டாங்க, 27,000 பேர் தானே செய்ய முடியும். மேலே ஏறுறது 4 பேர், 10 பேர், அதுக்கு மேலே போக முடியாது. அது ஒருத்தர் எந்த சிக்கல் இருந்திருக்க முடியும்? யார் தடுத்திருக்க முடியும்? வெளியில் ரோட்டில், கோயில் வாசலில், திருப்பரங்குன்ற ஊர்லேயே யாரும் இருக்கக்கூடாதா? நீங்கள் மலை ஏறுறதுக்கு 10 பேர், இன்க்ளூடிங் அவர் 10 பேர் சொன்னார். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு மேலே யார் பேருக்கு போகிறார்? அவர் அனுமதிச்சுதான் பிரச்சனையே கிடையாது. பேரிகேட்லாம் உடச்சிட்டு தடுக்க போய் தானே. அந்த 10 பேர் போயிருந்தா எப்படி போயிருப்பாங்க? யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற உத்தரவு கேட்கப்படல. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. கமிஷனர் ஆஃப் போலீஸ்ட்ட சொல்றாங்க, கலெக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எவரிபடி சாவேர். அவர் சிஎஸ் ஆஃப் கமாண்டன்ட் சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மாட்டேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் 144 போட்டிருக்கோம், நாங்கள் அப்பீல் போயிருக்கிறோம், நோ ஸ்டே, எந்த தடையும் இல்லை.
அப்போ நிறைவேற்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம்னு கிளம்பிட்டு நீதிமன்ற உத்தரவு தடை வரட்டும், we can understand. தடை இல்லாத போது நிறைவேற்ற மாட்டோம்னு சொன்னால் அப்போ கலெக்டர் வந்து மீறி இல்லையா, கமிஷனர் வந்து மீறி இல்லையா? நான் அனுமதிக்கப்படுறது 10 பேர் தானே. வெகு மக்கள் திரண்டாங்க, கீழே திரளுவாங்க. ஐஜி போனார், டிஐஜி போனார், கமிஷனர் போனார், கூடயே பின்னாடி 10 போலீஸ்காரங்க போறீங்க. ஐஜி மட்டும் போட்டு தானே. ஐஜினா 10 பேர் போவாங்க, டிஐஜினா 10 பேர் போவாங்க, எஸ்பினா 10 பேர் போவாங்க. வெரி காமன், அண்டர்ஸ்டாண்டபிள். மலை ஏறுறதுக்கு 10 பேர் சொன்னார். 10 பேர் மட்டும் நீங்க அனுமதிச்சா 10 பேர் போறாங்க. நீங்க யாரையுமே அனுமதிக்கலன்னா 500 பேர் போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு அந்த ப்ராக்டிஸில் எதுவும் பிரச்சனை இல்லை, இது வெளியிலேருந்து வரவங்க தான் இதை ஏற்படுத்துகிறாங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்களே. எப்பயுமே சொல்லுவாங்க, உங்களுக்கான கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும், உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய திறன் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர வெளியிலேருந்து வந்தாங்களா உள்ளேருந்து வந்தால் அர்த்தம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கீங்களா, வாய் பேச முடியாமல் அமைதியாக இருக்கீங்களான்னு கேள்வி வரும்ல. அப்போ நமக்காக வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆரம்பிக்கல, அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆரம்பிக்கிறாங்க, வெள்ளையர்கள் தூளன்னு சொல்லுவீங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சது யார்? அவங்களுக்கு என்ன வேலை? வெள்ளைக்காரங்க வந்து எதுக்கு எங்கள் சுதந்திரத்துக்காக போராடுறீங்க? ஏன்னா நீங்கள் தான் வந்து எங்களை ஆள்றீங்க, நீங்களே எங்கள் சுதந்திரத்துக்காக போராடுறீங்க. ஏற்கிற மாதிரியா இருக்குது? நம்ம ஏன் ஏற்றுக்கொண்டோம்? நோக்கம் பார்க்குறோம். அது வெள்ளையரா கொள்ளையரான்னு பார்க்குறது. அந்த அம்மாவுடைய நோக்கம் சரியா இருக்கு, வாங்கன்னு ஏற்றுக்கிட்டோம். மதர் தெரசா வந்தாங்க, இந்தியரா? கருணை கடலா ஏற்றுக்கிட்டோம். எங்க ஊர்லலாம் வந்து சாரதாசிரமம் இல்லையா? எங்க ஊர்ல ராமகிருஷ்ண மடம் இல்லையா? எங்க ஊர்ல விவேகானந்தா கேந்திரா இல்லையா? நீங்க என்னங்க அப்படி நம்ம சொல்லவே இல்லை. நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு பரிந்துரைத்தோம், புனிதரா நாம ஏற்றுக்கொண்டோம், கொண்டாடுறோம். நாடு முழுக்க இந்தியாவில் இல்லாத சேவை மனப்பான்மை தான் அங்கே வந்து வந்துடலாங்களா? தெரசான் வந்து நாங்களாம் கொண்டாடுறோமா? அப்போ வெளியிலேருந்து வந்தா என்ன, உள்ளேருந்து வந்தானே? இந்தியர்கள் தானே, தமிழர்கள் தானே. ராம ரவிக்குமார் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர் கிடையாதுல்ல, அவருக்கு உரிமை இல்லையா? அவர் சட்டவிரோதமாக ஏதாவது கேட்டாரா? அவர் கேட்கிறான்னு சாதாரண ஒரு விளக்கேற்ற உரிமை. அதில் என்ன பிரச்சனை? தீபத்தூண் ஒன்று இருக்குது, அந்த தீபத்தூண்ல தீப ஏத்துறேன்றாரு. தீபத்தூண் எதுக்கு இருக்குது? என்ன காரணத்துக்காக இப்போ 1923 வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்கன்னு எதனால் நான் அறிஞ்சு ஒப்புதல் கொடுக்கலங்கிறது இல்லை. ஸ்டேட்டஸ் கோ போகலாம், ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு போகலாம். நீதிமன்றம் வழக்காட்டி பற்றி நீதிமன்றம் தானே. அந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்கணும்னா இந்த நீதிமன்ற உத்தரவை ஏற்க மாட்டீங்களா? எந்த நீதிமன்ற உத்தரவு ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த நீதிமன்ற உத்தரவு எதுக்குறீங்க? அப்ப அந்த நீதிமன்ற உத்தரவு மேற்கோள் காட்டுறீங்க. பழைய உத்தரவுல புது உத்தரவு மாத்திரக்கு உரிமை இருக்குதா இல்லையா? நீட்டு வேண்டாம்னு சொன்னது உச்ச நீதிமன்றம், நீட்டு வேண்டாம்னு சொன்னது உச்ச நீதிமன்றம். பிறகு அதே உச்ச நீதிமன்றம் நீட்டு வேணும்னுச்சு. என்னங்க முந்தானத்து வேண்டாம்ன்றீங்க, இன்னைக்கு வேணும்ன்றீங்க. இன்னும் லேட்டஸ்டா வரும், அதே எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒரு நான் பார்க்கல, நீங்க சொல்ற உத்தரவு எனக்கு தெரியாது, இருக்கட்டும். அந்த நீதிமன்ற உத்தரவு இருந்துச்சு வச்சுங்க, அந்த நீதிமன்ற உத்தரவு மாத்தலன்னு அப்பீல் போங்க. அப்பீல் போனீங்க, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்ததை நீதியரசர் ஜெயச்சந்திரனும் இன்னொரு ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன் இன்னொரு நீதியரசர் 2 பேருமே மறுத்துட்டாங்க. அவர் சொன்னது ஆமா சரின்ட்டாங்க, உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டாங்க. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு. இந்த 2 நீதியரசர்களுமா? தமிழ்நாட்டு நீதிமன்றமே இப்படி ஆயிடுச்சா? எல்லாருமே திமுக எதிராக போயிட்டாங்களா? எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக போயிட்டாங்களா? இதான் நியாயம் வேண்டாமா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் மாத்திரா? இதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்க வந்திருக்கு? நாகூர் தர்கால சந்தனக்கூடு நடக்குது. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழா தேர் மாதிரி போகும். அந்த தேர் போகிற வழிகளில் கோவிலே இல்லையா? கோவிலே இருக்காதா? கோவிலே இருக்கக்கூடாதா? தர்கா சந்தனக்கூடு பிரமாதமா போகுது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுறாங்க. வேளாங்கண்ணியில் மசூதி இருக்குது, அம்மாவுடைய தேர் பவனி வருது. தேர் பவனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயிலே கிடையாதா? வேளாங்கண்ணி கோயிலில் இந்துக்கள் போல மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இந்துக்கள், நீங்க என்ன உள்ள வந்துறீங்க? அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க, மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தா மற்றவங்க உட்காந்துருங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. திருவல்லிக்கேணியில் அந்த வழியில பிள்ளையார் சிலை கரைக்கிறேன் ராமகோபாலன் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடினார். இன்னைக்கும் சின்ன சின்ன அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க. அங்க போனா மசூதி இருக்குன்றீங்க. மசூதி இருக்கிற இடத்துல இந்து கோயிலுடைய ஊர்வலம் போகக்கூடாது. ஆனா கோயில் இருக்கிற இடத்துல மசூதிகள் ஊர்வலம் நடக்குது, சர்ச்சுக்கு ஊர்வலம் நடக்குது. யாருமே தடுக்கலையே. எந்த இந்துக்களா எடுத்துருக்காங்களா? வரவே இருக்கிறோம். எல்லாரும் வந்து மாப்பிள்ளை மச்சான்னு பழகுறாங்க, எல்லாரும் வந்து சீர் செய்யறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கோயில்களில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் வந்து நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒரு மசூதிக்கு இந்துக்கள் போய் நிற்கிறாங்க. அப்ப தடுக்கிறது யாரு? ரெண்டுக்கு பிளவு ஏற்படுத்துறது யாரு? அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய திருப்பங்குன்றம் மக்களுமே அதுதான் சொல்கிறாங்க, நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம், 2 மலை மேலே 2 அந்த பக்கம் தர்கா இருக்குது, இந்த பக்கம் கோவில் இருக்குது, நாங்கள் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கோம். இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் வழக்கு அண்ணன் தம்பியா இருக்கிற எங்க தடுக்குது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோரிக்கை எதுல இருக்கா? தர்காவுக்கு எதிரான ஒரு வார்த்தை எதுல இருக்குதா? இந்த வழக்கு மனுதாரர் தீர்ப்பளித்த நீதிபதி அப்பீல் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வர்றாங்களா? உள்ள லைன்ல எங்கேயாவது வர்றாங்க? அவர்களை பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா? நான் சொல்றேன் இந்த பக்கம் நான் சாமி கும்பிட்றேன்னு, நீங்க சொல்றீங்க அந்த பக்கம் மசூதி. நான் அதை பத்தி பேசவே இல்லையே. நாளைக்கு இந்த தர்கால 4 திருவிழா நடக்கும், நடக்கட்டும், நடக்கணும். யார் தடுக்கிறா?
நான் கேட்கறது நாகூர் தர்கா வந்து சந்தனக்கூடு நடக்கும், வேளாங்கண்ணி அம்மாவுடைய பவனி நடக்கும், இது மட்டும் நடக்கக்கூடாதா? எல்லாமே அது நீதிபதி ரொம்ப அழகா சொல்ல கோ எக்ஸிஸ்ட், இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கணும், அதுதான் சரி. அந்த லேண்ட் வந்து பாபர் மசூதி இருந்துச்சா அயோத்தி ராமர் கோயில் இருந்துச்சாங்கிறது தான் கேள்வி. அந்த லேண்ட் வந்து அயோத்தி ராமர் கோயில் தான் இருந்துச்சுன்னு 5 நீதிபதி ஒரே நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, முடிஞ்சு போச்சு அந்த கேஸ். அப்புறம் இன்னொரு மசூதி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஏன் வந்து தீர்ப்புலேயே சொன்னாங்க, அதான் கோ எக்ஸிஸ்ட். ஓகேப்பா, இந்த லேண்டு அயோத்தி ராமர் கோயில் ஓகே, இங்கே நீங்கள் திருப்பி கட்டிக்கங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் இதில் பாதிக்கப்பட்டாங்க, 500 வருஷமா அங்கே தொழில் நடந்துருச்சு, நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு மசூதி கட்டி கொடுங்க. அதான சந்தோஷம். இங்கே ஒரு இழப்பு என்ன, அதை காம்பன்சேட் பண்ணுறாங்களா? அங்கே இல்லை, அது லேண்ட் டிஸ்பியூட், அது புரியுங்களா? இந்த இடம் யாருக்கு சொந்தமான, அந்த இடத்துக்கு யாருக்கு சொந்தமான தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடிஷனலாக அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கு? அதுதான் இந்தியா. அப்போ அங்கே தர்காக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சு, இவருடைய பெட்டிஷன் உள்நோக்கம் கொண்டு சொல்லுங்க. நீதியரசர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோட பெட்டிஷன் போட்டிருக்கு. ஒரு நீதிபதி இல்லை, மொத்தம் 3 நீதிபதி. 3 நீதிபதியுமே ஒரே கணக்கு தானே உங்களுக்கு? அது எப்படி குற்றம் சாட்டுவீங்க? அது நியாயமா, மனசாட்சியா? எலெக்ஷன் டைமில் இந்த ஒரு பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது, அது இந்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்களோன்ற ஒரு கேள்வி. யாரு தடை பண்ண? நான் ராம ரவிக்குமார்ங்கிறத எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் சொல்லுங்க. நீ அவர் திரு ராமகோபால் உதவியாளர் இருந்தால் ஒரு சாதாரணமான ஒரு அமெரிக்கான அவர் ஒரு இந்து மக்கள் கட்சியில் இருந்தார், இந்து மண்ணில் இருந்தார், அப்புறம் தனி ஒரு அமைப்பு கண்டார். அவர் மாட்டு அவருடைய இடத்த போராட்டுக்கார், பழனியில் பல போராட்டம் நடத்துறாரு, இங்கே திருப்பூர் பல அவர் மாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. அனுமதி கொடுத்துருந்தா ஒத்த மனுஷனோட போயிட்டு வந்துருக்கும், ரொம்ப போனால் 10 மனுஷனோட போயிட்டு வந்துருக்கும். அனுமதி மறுத்தனால இப்போ இந்தியா போக பிரச்சனை ஆயிடுச்சு, டெல்லி வரைக்கும் நியூஸ் போடுறேன். அவர் வந்து நீங்கள் நேற்று பூரா நம்ம என்ன லைவ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம், திருவண்ணாமலையில் கார்த்திகை தான் பார்த்துட்டு இருந்தோம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தீபத்தை பார்த்துட்டு இருந்தோம். யாருமே இந்த பிரச்சனையை பார்க்கல. இவர் போயிட்டு ஓரமாக போய் ஏற்றிட்டு வந்திருப்பார், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவர் அனுமதி மறுக்க போய் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பின்னாடி போயிடுச்சு, திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறவங்க முன்னாடி வந்துருச்சு. யார் காரணம்? அனுமதி கேட்டவர்களா மறுத்தவர்களா? அனுமதி கொடுத்தா சாதாரணமாக போயிருக்கும், அனுமதி மறுக்க போய் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சில சமயங்களில் சட்டம், அந்த உரிமை அப்படிங்கிறதும் மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்போ அல்லது அமைதி அப்படிங்கிறதோ ஒன்றுக்கு ஒன்று முரண்படுமாயின் அப்போ அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? முரண் ஏன் படும், யார் படுன்றா, எங்கே எதுக்குறாங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு எதிராக நான் ஒன்று சொன்னால் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. நான் 2 மணிக்கு சாப்பிட போகிறேன்றேன், மேடம் ஏதாவது கோச்சுக்கிட போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் 2 மணிக்கு சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நான் தலையிடுறேன், புரியுங்களா? நான் 2 மணிக்கு சாப்பிட்றேன், நான் அரிசி சாப்பிட்றேன், இட்லி சாப்பிட்றேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு ஒரு அமைதி எப்படி குலையும்? உங்களுக்கு ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னா தானே குலையும். தர்கால ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பினாங்கன்னா சட்டவிரோதம், ஏற்க முடியாது. நீதியரசர் ஜிஆர் சுவாமினா ஏற்க மாட்டார். உங்களுக்கு தகவல் சொல்றேன், தர்கா பத்தி ஒரு வார்த்தை அந்த பெட்டிஷன்ல இருந்துச்சுன்னா நீதியரசர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அது இன்னொரு மதம் தொடர்பானது, அது கேள்வியே வரலையே. நானும் தீபத்துன்னு போட்டிருக்கு சார், ரொம்ப நாளாக ஏற்றாம இருக்காது, தீபத்துன்னு தீபம் ஏற்றிக்கிறேன் சார். ஏற்றிக்கோ, பெரிய கூட்டம் வேண்டாம், சரி போய் 10 பேர் ஏற்றிக்கோ சார், பிரச்சனை வேண்டாம், சரி ஒரு ஆள் போய் ஏற்றிக்கோ. இது என்ன சிக்கல் வந்துச்சு? யாருக்குமே தெரியாம காணாமல் போயிருக்கும் இந்த நியூஸ். இதை உலக செய்தி ஆக்குனது யார்? தடை பண்ணது மூலமா வந்துச்சு. ஆக்சுவலா இதை பாஜக கிளப்பல, ஆக்சுவலா ஃபார் இன்ஃபர்மேஷன் பாஜக கிளப்பல, பாஜக சீன்லேயே இல்லை. இப்போ நீதிமன்ற உத்தரவை மீறி தடை பண்ணும் போது பாஜக உட்பட அத்தனை உள்ள வர்றாங்க, எல்லா கட்சியும் உள்ள வருது. தடை பண்ணும்போது தானே பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உட்பட பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இந்த கந்தர்மலை சொல்லோட திருப்பரங்குன்ற மலைக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, நாங்கள் மாட்டி எங்களுடைய வேலையை பார்க்குறோம், அங்கே தர்கால நாங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனையெல்லாம் தடைன்னு அரசாங்கம் போடும்போது வருது. இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்கக்கூடிய விஷயத்துல நான் வந்து 144 தடை போடுறேன்னு என்ன கணக்கு? நாங்கள் ஒரு ரயட் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் 144 போட. ஒருத்தர் தலையில காயம் காட்டுங்க. போலீசாருக்கு அடிபட்டது, ஒரு போலீசாருக்கு காயம் வந்து. ஆமா, போலீசார் தடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? திரு ராம ரவிக்குமார் இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்டவர் இல்லை, உங்கள் தகவலுக்காக சொல்றேன். அவருடைய இயக்கம் வந்து 1 லட்சம் பேர் திரட்டக்கூடிய, அதே நீங்க சொல்ல அதே திருப்பரங்குன்ற மக்களுடைய உணர்வு. திரும்ப சொல்றேன், இது இட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் எனிபடி. அது இருந்தால் நான் ஏற்க மாட்டேன், நீதியரசர் ஏற்க மாட்டார், நாடு ஏற்க கூடாது. நான் என்னுடைய கோயிலில் வழிபாடு பண்றேன்னு சொன்னா நீங்க தடுப்பீங்கன்னா அது நியாயம் இல்லை. அது ஒரு இஸ்லாமியரும் தடுக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு இஸ்லாமியர் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, எந்த அமைப்பும் கொடுக்கல. ஏன்னா தர்காவுக்கும் ஒரு வார்த்தையோட டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு எழுத்தோட டிஸ்டர்ப் பண்ணல. இவர்கள் நான் போய் தீபத்தூள்ல ஏத்துறாங்க, ஏத்தாங்க முடிஞ்சு வச்சுக்காது. ஏத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி முடிஞ்சா நீங்க அப்பீலுக்கு போங்க. 1ஆம் தேதி தீர்ப்புங்க, பிரச்சனை வந்து 4ஆம் தேதிங்க. நீங்க 1ஆம் தேதி 2, 3 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க. அப்ப யார் காரணம்? 1ஆம் தேதி தீர்ப்புக்கு 2ஆம் தேதி நீங்க அப்பீல் போயிருந்திருக்கலாம்ல, அப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்ல. நீங்க ஏன் கடைசியில் 6 மணி வரைக்கும் டைம் பார்த்துட்டு இருந்து 6 மணிக்கு அப்புறம் திருப்பி கண்டெம்ட் போறாரு. கண்டெம்ட் இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதை எடுத்து வந்து 2 நீதிபதிகள் போறாங்க, 2 நீதிபதிகள் மாற்றி சொல்லிட்டாங்க, உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. இதற்கப்புறமா இது எப்படி நகரும்? திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்கிறது, கூட்டுறதுக்கு பார்க்கல.
சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க. அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்துச்சு. அப்போ நாங்கள் சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கிறோன்னு அவங்க காட்ட விரும்புகிறாங்க. சிறுபான்மை மக்கள் இது சந்தோஷப்படுத்தாது. அவருடைய கோரிக்கை இதுவல்ல, அவருடைய நோக்கம் இதுவல்ல. யார் கோயிலில் எந்த கோயிலில் எந்த சாமி கும்பிட்றான்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் தங்களுடைய அன்றாட பொழைப்புகளில் கவலைப்பட்டிருக்காங்க, எல்லா இந்து மக்களையும் போல. அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய சாப்பாடு, அவர்கள் குடும்பம் உட்காந்துருக்கு. இவர்கள் அதை வேற ஒரு மாதிரி பிரச்சனையாக பார்க்குறாங்க. தங்களுடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அப்போ திமுகவினுடைய உள்நோக்கமா இது நீங்கள் சொல்றது பார்த்தா? இதை தமிழக அரசு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கு நான் சொல்ல 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கேன். அதை போய் எடுத்து பார்த்துக்கு. தமிழக அரசு ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒரு மோட்டிவோட செஞ்சிருக்கு அப்படின்னு 2 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை சொல்லியிருக்கு. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கு.